பவுல் எபேசுவில் இருந்து போகிறான். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். ஜெபம் பண்ணினான். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் கூட ஜெபம் பண்ணினான். பவுல் எபேசு சபையின் மூப்பர்களை தன்னிடத்தில் அழைத்து அவர்களுக்கு அநேக உபதேசங்களை போதிக்கிறார். இவைகளை சொன்ன பின்பு பவுல் அவர்கள் எல்லோரோடும் கூட ஜெபம் பண்ணுகிறார். இந்த ஜெபம் தனி நபராக ஏறெடுக்கிற ஜெபம் அல்ல, எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். பவுல் அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறார், அவர்களோடும் ஜெபம் பண்ணுகிறார். அவர்கள் எல்லோரோடும் கூட ஜெபம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தனியாக ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயத்தின் ரகசியங்களை, அந்தரங்க காரியங்களை தேவனிடத்தில் எடுத்துச் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எல்லோருமாக சேர்ந்து ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் ஒருவருக்கொருவர் உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எபேசு சபையின் மூப்பரும் பவுலும் பயபக்தியோடும் மனத்தாழ்மையோடும் ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவன் தங்களை மன்னிக்குமாறு ஜெபிப்பதற்கு அடையாளமாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் முழங்கால் படியிட்டு பயபக்தியோடு ஏறெடுக்கிறார்கள். எபேசு சபையின் விசுவாசிகளுக்கு பவுல் தன்னுடைய வார்த்தைகளை உபதேசித்து சொன்ன பின்பு எல்லோருமாக சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். எபேசு சபையின் மூப்பர்கள் எபேசுவில் உள்ள சபையை பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று பவுல் அவர்களிடத்தில் ஊழிய பொறுப்பை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கும் ஊழியத்தை அவர்கள் நல்ல முறையில் செய்வதற்கு தேவன் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றும் பலப்படுத்த வேண்டும் என்றும் பவுல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழிய பொறுப்பை அவர்கள் உண்மையோடும் உத்திரவாதத்தோடும் நிறைவேற்ற வேண்டும். எபேசு சபையின் மூப்பர்களுக்கு சபையில் உள்ள ஆடுகளை மேய்க்கும் ஊழியம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆடுகளை மேய்ப்பதற்கு தேவையான தாளந்துகளையும் கிருபைகளையும் தேவன் தாமே அவர்களுக்கு தர வேண்டும் என்று பவுல் பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார். கொடிதான ஓநாய்களிடமிருந்து மூப்பர்களும் தப்பித்துக் கொள்ள வேண்டும். சபையின் விசுவாசிகளையும் பாதுகாக்க வேண்டும். சபையின் மூப்பர்கள் விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்யும் போது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பவுல் மூப்பர்களுக்கு பிரசங்கம் பண்ணிவிட்டு இப்போது அவர்களுக்காக ஜெபிக்கிறார். பவுலை போல எபேசு சபையின் மூப்பர்களும் விசுவாசிகளுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் மூப்பரோடு ஏறெடுக்கிற ஜெபம் விடை பெறுகிற ஜெபமாக இருக்கிறது. அவர்களை விட்டு பவுல் கடந்து போக போகிறார். சிநேகிதர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போகும்போது ஜெபம் பண்ணிவிட்டு பிரிவது நல்லது. சிநேகிதர்கள் ஜெப சிந்தனையோடு பிரிய வேண்டும். அவர்கள் பிரிந்து சென்ற பின்பும் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஜெபிக்க வேண்டும். தேவன் தாமே அவர்களுக்கு ஜெபிக்கிற வாஞ்சையை கொடுக்க வேண்டும். பவுல் இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி எபேசு சபையின் மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணினார். போதகம் பண்ணிய பின்பு அவர்களை விட்டு பிரிந்து போகும் முன்பு அவர்களுக்காக ஜெபிக்கிறார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து ஜெபித்தார். மிகவும் அழுது அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது கண்ணீரோடே விடைபெறுகிறார்கள். பாசத்தோடு அவர்கள் பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவரை முத்தம் செய்கிறார்கள். பவுல் பல சமயங்களில் அவர்களோடு கண்ணீரோடே இருந்திருக்கிறார். மிகுந்த கண்ணீரோடு அவர்கள் மத்தியில் பவுல் கர்த்தரை சேவித்தார். 3 வருஷ காலமாய் பவுல் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவர்கள் எல்லோருக்கும் புத்தி சொல்லிக் கொண்டு வந்தார். இப்போது அவர்கள் எல்லோரும் பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுகிறார்கள். இந்த அழுகையின் கண்ணீர் அன்பின் கண்ணீர் ஆகும். இது ஒருவருக்கொருவர் பிரியமாய் நேசிப்பதினால் உண்டாகும் கண்ணீராகும். அவர்கள் எல்லோரும் பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு
அவரை முத்தம் செய்கிறார்கள். இவர்களுடைய அன்பு ஜீவனுள்ளது. இவர்கள் ஒருவருக்கொருவர் மெய்யாய் நேசிக்கிறார்கள். பவுல் தன் சிநேகிதர் எல்லோரையும் அன்பாய் நேசிக்கிறவர். பவுலைப் போலவே அவருடைய சிநேகிதர்களும் அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறார்கள். பவுல் அவர்களிடத்தில், என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தை அவர்களுடைய இருதயத்தை தொடுகிறது. அவர் சொன்ன வார்த்தையை குறித்து அவர்கள் அதிகமாய் துக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் இனிமேல் பவுலின் முகத்தை பார்க்க மாட்டார்கள். இதை நினைத்து பார்க்கும்போது அவர்களுடைய துக்கம் அதிகரிக்கிறது. நம்முடைய உற்றார் உறவினரும் நெருங்கிய சிநேகிதரும் மரித்து போகும்போது அவர்களுடைய முகத்தை நாம் இனிமேல் இந்த உலகத்தில் பார்க்க முடியாமல் போகிறது. இதனால் நமக்கு மிகுந்த மனவேதனையும் துக்கமும் கண்ணீரும் வருகிறது. விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியும் போது ஒருவருடைய முகத்தை ஒருவர் இனிமேல் பார்க்க முடியாமல் போனாலும் பரலோகத்தில் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளலாம் என்னும் நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் நித்திய காலமாக கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாய் இருப்போம். இதுவே நம்முடைய ஆனந்த பாக்கிய நம்பிக்கை. பவுல் அவர்களை விட்டு விடைபெற்று செல்லும் போது அவர்கள் எல்லோரும் கப்பல் வரைக்கும் அவருடனே கூட போகிறார்கள். இனிமேல் அவர்களால் பவுலின் முகத்தை பார்க்க முடியாது. ஜெபிக்கிற இடத்தில் இருந்து கப்பல் இருக்கிற இடம் வரையிலும் பவுலின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று எபேசு சபையின் மூப்பர்கள் விரும்புகிறார்கள். நாம் எங்கு போனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. பவுல் அவர்களை விட்டு பிரிந்து சென்றாலும் கிறிஸ்துவின் பிரசன்னம் அவரோடும் கூடவே இருக்கிறது. அதே வேளையில் எபேசு சபையின் மூப்பர்கள் பவுலை விட்டு பிரிந்து சென்றாலும் கிறிஸ்துவின் பிரசன்னம் அவர்களோடும் கூட இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடைத்திருக்கும் பெரிய ஆசீர்வாதம்.